శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద புராண புருஷா கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் திருமலை திருப்பதி என்று மலையப்பன் சுவாமி பௌர்ணமி தினத்தன்று உகந்து கண்டருளும் கருட சேவையை சின்னத்துறையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. இன்றைய தினம், அதாவது 2 நாட்களுக்கு முன்பு பெருமான் வெங்கடவாணன் நாராயணன் கண்டருளிய ஜேஷ்டாபிஷேகம், அதுவும் கண்குளிர கண்டோம். அதன் பிறகு உத்தமமான கருட சேவையை உத்தமமான இன்று தினம், அதாவது பௌர்ணமி திங்கள், இரண்டும் சந்திரனுக்கு உரியது அல்லவா? இந்த திங்களன்றும் பௌர்ணமி முழு நிலவன்றும் பெருமான் கருட சேவையில் சாதிப்பது என்பது, அதை கண்டருள்வது என்பது அவன் அருளாலன்றி நமக்கு வேறு கிட்டாது. ஸ்ரீ வெங்கடவாணன் இப்படி கண்டருளியது திருமஞ்சனத்தை. மறுதினம் இவ்வாறு பௌர்ணமி தினத்தன்று பலவிதமாக பொன்னாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் கருடாருடனாக எம்பெருமான் நன்றாக எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான். ஸ்ரீ வெங்கடவாணன் கருட வாகனத்தில் புறப்பாடு கண்டருளி நம்மையும் காணச் செய்கின்றாள் என்றால் மேன்மையும் ஒளி பொருந்தியதாகவும், மேல் வரும் காலங்கள் நாட்கள் திங்கள் என்று ஒளி பொருந்தியதாக அனைத்து பக்தர்களுக்கும் மேன்மையாக பெற்று வழங்கும் நாட்களாக அமையும் என்பதில் இம்மியும் சந்தேகமில்லை. முழு நிலவன்று அல்லவா? ஆகவே அனைத்து மங்களமாக அமையும். இத்துணை கருணை உள்ளம் பக்தர்கள் பால் கொண்ட திருவேங்கடத்தானை ஸ்ரீ பெரியாழ்வார் சென்னியோங்கு என்னும் பதிகத்தில் அனந்தன்பாலும் கருடன்பாலும் 5 நொய்தாக வைத்து என் மனத்துள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக நினைத்து இருந்தே சிரம் தேர்ந்தே நேமி நெடியவனே என்று பெரியாழ்வார் நீடு நெடியாக அனைத்தும் இவனிடத்தில் உள்ள பெருமைகளை ஒருங்கே சேர்த்து பாசுரத்தில் ஈரச் சொற்களாக தன் மனம் உகந்த அந்த கண்ணனுக்காகவே, திருவேங்கடவனுக்காகவே சாதித்தருளிய பாசுரம் இது. என்ன என்று பார்ப்போம். பெருமான் ஸ்ரீ வெங்கடவன் தனது அந்தரங்க கைங்கரிய பரர்களான திருவனந்தாழ்வானேனும் ஆதிசேஷன் இடத்தும் பெரிய திருவடியெனும் கருடனும் உள்ள அன்பை விட மேலும் பன்மடங்கு அன்பை முழுவதையும் தம் அடியார்கள் பால் கொண்டு அவர்களை என்றும் காக்கும் தெய்வமான கண்ணபிரான் செய்யும் பரம உபகாரத்தை உகந்து கொண்டாடுகிறார் ஸ்ரீ பெரியாழ்வார். அடியார்களை உகந்து ரட்சிக்கும் வாழ்விக்கும் ஸ்ரீ கோவிந்தனை நித்தமும் அனுசந்திக்க வேணும் என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்த பாசுரம். அதுதானே நாம் செய்து கொண்டிருக்கோம். ஆழ்வார் வாக்குப்படியே நாம் செய்து கொண்டிருக்கோம். அதன் பொருட்டாக நம்மை காணச் செய்கின்றான் எம்பெருமான். சென்னியோங்கு தன் திருவேங்கடம் உடையாய் என்றே துவக்கியுள்ளார். ஆகாசத்தளவு உயர்ந்திருக்க குளிர் திருவேங்கட மலையை இருப்பிடமாக கொண்டவரே இவன். ஸ்ரீ மலையப்பருக்கு அடியார்கள் பால் உள்ள அன்பை குளிர்ந்த உயர்ந்த தன் திருவேங்கடத்தோடு ஒப்பிட்டுள்ளார் ஆழ்வார். பக்தர்கள் பால் அத்துணை உயர்ந்த அன்பை உடையவன் இந்த வேங்கடவாணன். அடுத்த பாசுரத்திலேயே பரவேறும் பரமபுருடா நீ என்னை கை கொண்ட பின் என்று அருளி செய்துள்ளதின் பொருள், பெரிய திருவடியாம் ஸ்ரீ கருத்மானை தனக்கு வாகனமாக கொண்டதும் இவனது பரத்வ சின்னமாக உள்ளது என்பர். எனவே பரமபுருடா என்றே விழித்து பாசுரத்தை அருளியுள்ளார். வேறு கதியற்றவர்கள் மனம் வருதி சரண் அடையும் அடியார்களை சர்வரட்சகனான ஸ்ரீ கோவிந்த அச்சுதன் தன் வசப்படுத்தி கொண்டு அஞ்சேல் என்று தன் திருக்கரத்தால் அந்த அடியார்களை மனம் உவந்து அணைத்து கொண்டு அருள்கின்றான். இப்படிப்பட்ட பெருமாளுக்கு ஸ்ரீ கருத்மான் செய்யும் உபகாரங்களை கைங்கரியங்களை ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் விரிவாக எடுத்து அருளி செய்துள்ளார். தாசக சகாவாகனம் ஆசனம் துவஜக யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயः உபஸ்திதம் தேன புரோ கருத்மத त्वदङ्घ्रि सम्मत्त கிண அரங்க
சோபினாக என்று சுவாமி ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தாபித்துள்ளதன் பொருள், இந்த ஸ்லோகத்தில் சாஸ்திரங்களில் தெரிவித்தபடி ஸ்ரீ கருத்மான் பெருமானுக்கு செய்து வரும் பணிவிடைகளை வரிசைப்படுத்தி அருளி செய்துள்ளார். இதில் தாசக என்பதற்கு எஜமானனுக்கு ஒருவர் துணையாக இருந்து காரியம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கவே அதை கருத்மான் மூலமாக விளக்கி அருளி செய்துள்ளார். முந்துர முன்னம் தாசக என்று துவக்கியுள்ளார். எதிர்த்து பேசாது இருப்பவர்களே தாசக என்று கூறுவார்கள். சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ கருட பஞ்சாசத் என்னும் ஸ்லோக தொகுப்பில் அத்புத வர்ணகம் என்ற பகுதியில் தாசோ நிஷ்பர்யுதாசக க்ஷமிக்க வேணும் தாசோ நிஷ்பர்யுதாசக தனுதனக பதோ நிஹி சகாயக சகாயக என்று சகாயக இரண்டு விதமாக புனருக்தி தோஷமில்லை, இரண்டு தடவை அதாவது பிரயோகம் செய்து உள்ளார். நிஸ்ஸகாயக சகாயக என்று அதை பார்ப்போம். அதாகில் பெருமானுக்கு துணையாக இருக்கும் காரியத்தில் இவனை புறக்கணிக்க முடியாதபடியாகவும் இவன் புரியும் கைங்கரியங்களால் உகந்த பெருமான் வேறு துணையே வேண்டாதபடியாக, ஆகவே புறக்கணிக்க முடியாதவர் சகாயத்தாலே புறக்கணிக்க முடியாது, வேறு துணையே வேண்டபடியாதபடியாலே சகாயம் என்று இரண்டு விதத்தில் சகாயக சகாயக என்று சுவாமி சாதித்தருளியதன் பொருள். ஆக இப்படி பெருமானுக்கு துணைவராயுள்ள கருடன் என்று கொள்ள வேண்டுமாம். அல்லது பெருமானுக்கு தான் செய்யும் கைங்கரியங்களில் மற்றவரின் துணை கொண்டு செய்யாது தானே அனைத்தும் உகந்து செய்வதாலே சகாயக என்றார். அதாவது கருடனுக்கு அத்தனை ஊற்றம், அத்தனை ஆழங்கால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரிவதில் மேலே இந்த கோபுர தரிசனத்தை சேவித்து பெருமானின் கருடனின் கைங்கரிய பலனையும் அதாவது செய்யும் விதானத்தையும் అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. పుట్టి పుట్టగనే అపూర్వయుక్తియుక్తుడవై అమరలోకముల నుండి అమృతము తెచ్చితివి. వినత దాస్యము బాబి విష్ణుదాసుడైనావు అన్ని కల్పాలలో వైకుంఠు సేవలో గళుదివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష జ్ఞాన వైరాగ్య పక్ష గళుదివ్య రూపమా గరుడ వాహనమా. శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు శ్రీ తులసి మాలికలు వరలక్ష్మి హారాలు వనమాలి ఎదదాల్చి శ్రీనాథుడయ్యాడు. నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు నీ తనువుపై నిలిచి నిఖిలలో కాలు బ్రోచు పెరియ తిరువడి నీది పెరుమాళు కొలురో గడు దివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి సేవా దీక్ష
புரியும் கைங்கரியங்களில் மற்றவனின் துணை கொண்டு செய்யாத தானே அனைத்து முகந்து செய்வதே தாசக என்னும் சொல்லிற்கு உயரிய பொருள், அதற்கு உரிய பொருள் என்றும் கொள்ள வேண்டும் என்பதை பூர்வர்களின் உகந்த கருத்து. பகவானுக்கு எப்போது என்ன பணிகளை இடுவார், அதாவது பகவானுக்கு செய்யும் கைங்கரியங்களில் அவனுக்கு உகந்த கைங்கரியம் என்பது எது, எப்பொழுது ஆணையிடுவான் என்று காத்திருக்க வேண்டும். அதைதான் இந்த கருத்மான் செய்வதாக சாதித்தருளியுள்ளது. அதை சிறமேற்கொண்டு எப்போது செய்ய வேண்டும் என்று பெருமானின் திருமுக மண்டல குறிப்பை உணர்ந்து கொண்டு சட்டென்று செயல்பட அதை பெருமானின் சன்னதிக்கு எதிராகவே தாசன் என்று எந்த சன்னதியிலும் எந்த திவ்ய தேசத்திலும் நாம் காணலாம். எம்பெருமானின் திருச்சொன்னதற்கு அதாவது ஒரு போர்க்களத்தில் தயாராக இருக்கும்படியாக ஒரு காரை மடித்துக்கொண்டு ஒரு காரை தயாராக இருக்கும்படியாக நிலையில் எழுந்துள்ளிருப்பார். சன்னதிக்கு எதிராகவே தாசன் கருடனின் சன்னதி திவ்ய தேசங்கள் தோறும் கண்டிருக்கலாம் அனைவரும். சகா என்பதற்கு ஒருமித்த கருத்துக்களை உடையவர்களை சகா, தோழமை, தோழர்கள் என்று அழைப்பார்கள். இது உலக இயல்பு என்றால் ஸ்ரீ வெங்கடவாணனுக்கு சகாவாக இருப்பவர்க்கு அடியார்களை காப்பது, அடியார்களுக்கு உதவுவது முதலானவற்றில் பெருமானுக்கு உண்டாகும் கருத்தே சகாவான கருத்மானுக்கும் உண்டாகும் என்பதே பொருளாகும். இந்த சகாவிற்கு தான் உணர்த்துவது எப்படி, அதாவது யானை மீது ஏறி இருக்கும் பாகன் இது இப்படி திரும்ப வேண்டும் அப்படி திரும்ப வேண்டும் என்று அதற்கு சமிக்கை செய்வார் கால்களால். அதே போல குதிரைக்கும் செய்வார்கள். அதே போல எம்பெருமான் இந்த கருத்மானுக்கும் சமிக்கை செய்வானாம் தன்னுடைய திருவடிகளால். அந்த சமிக்கையை உணர்ந்து கொண்டு செயல்படுவான். அடியார்களுக்கு உதவும்படியாக விரைந்து பறந்து செல்வது, தன்னுடைய சக்தியால் அந்த அடியார்களின் பக்தர்களின் விரோதிகளை கிழித்து கொள்வது போன்ற இந்த கிரமங்களை செய்வது. வேகோத்தானாம் வியஜனம் அனுகுணம் வைஜயந்தி ஜெயந்தி என்று சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்தில் சாதித்தருளியுள்ள ஒன்று. அதாவது இந்த குணத்தை குறித்து மித்ரம் நித்யாபியமித்ரம் என்றே சாதித்தருளியுள்ளார். சகா என்பதற்கு மித்ரம் தோழன், அபியமித்ரம் என்றே அருளி செய்துள்ளார். எந்த அர்த்தத்தில் அபியமித்ரம் மிதாத்து திராயத்தே இது மித்ரம் என்ற குறிப்பின் அடிப்படையில் சத்துருக்களை எதிர்கொண்டு, யாருக்கு சத்ரு, எம்பெருமானின் தாசர்களுக்கு, எம்பெருமானின் அடியார்களுக்கு, எம்பெருமானை நினைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு இவன் அவர்களுக்கு யாரு தோழர்களோ அவர்கள் உதவுவது எப்படி, அந்த பெருமானுக்கு யார் அடியார்களோ யார் பக்தர்களோ அவர்களுக்கு எதிரிகளை அழிப்பது, அப்படிப்பட்ட சத்துருக்களை எதிர்கொண்டு எளிதாக வெற்றியை பெறுவர் என்ற பொருள். அதாகில் பெருமானை எதிர்க்கும் பகைவர்களுக்கு தாமே எப்பொழுதும் எதிரியாக என்று அடக்குகின்றார். பகவானின் பக்தர்களின் அடியார்களின் எதிரிகளையும் அடக்கி நின்று அடக்குகின்றார், காக்கின்றார். அடுத்தது வாகனம். எம்பெருமானுக்கு தேர் போன்ற இந்த கருடன் எத்தகையவர், யுதி விஜயரதோ யுக்ய யோகன பேஷக என்கிறது. குதிரையை பூட்டுதல் என்னும்படியான ஒரு துணையற்று தானே பெருமானுக்கு தேர் போல இருந்து தானாகவே இயங்கி பெருமானின் திருவுள்ள குறிப்பறிந்து செயல்படும் வாகனம். அதாவது குதிரை வாகனம் என்றால் அந்த குதிரையை பூட்ட வேண்டும், அதற்கு சாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு மேலே கடிவாளம் இத்தனையும் உள்ளது. ஆனால் கருத்மான் அப்படி இல்லை. நினைத்த மாத்திரத்திலே விழித்து அவன் மேல், அதுதானே கஜேந்திர ஆழ்வான் காப்பாற்றும் பொழுது பெருமான் கையாண்டது. உடனே சாக்கென்று இந்த ஒரு பக்கவாட்டு அத்தனை வேலைகள் இல்லை. நினைத்த மாத்திரத்திலேயே கருடாருடனாக எழுந்தெழக்கூடிய ஒரு திறமை எம்பெருமானுக்கு. அவனை அழைத்து செல்லும்படியான, பறந்து செல்லும்படியான வேகமுடையவன் இந்த கருத்மான் என்ற பொருள்பட கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமன்றி வாயு வேக, மனோவேக, கருட வேக என்று விரைவாகவும் இவர் செல்லும் வாகனமாக திகழ்பவர். கருடனின் வேகத்தை சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ கருட பஞ்சாசத்தில் தோய ஸ்கந்தோ ந சிந்தோஹோ சமகடத மிதபக்ஷ விக்ஷேப பின்னஹ பாதாளம் ந பிரவிஷ்டம் புருதுனி ச விவரே ரஸ்மிபிஹி திக்மரஸ்மேஹே தாவத் கிரஸ்தாஹி வக்ர கடி சரித விஷமஷி பங்க கஸ்தூரிகா அங்கஹ என்கிறார். பிரத்யாயாத ஸ்வய, அதாவது கஸ்தூரிகா அங்கஹ என்பது ஒரு பட்சம், அதன் பொருள் மேலே பார்ப்போம். பிரத்யாயாதஹ ஸ்வயூத்யைஹி ஸ்தித இதி விதிதஹ பாதுபத்ரீஸ்வரேனஹ என்று கருட பஞ்சாசத்தில் சாதித்தருளியுள்ளது. இதில்
ரசிக்க வேண்டியது தாவத்து கிரஸ்தாகி வக்திர க்ஷரித விஷமஷி பங்க கஸ்தூரிகா அங்கக என்றது. அதை மேலே பார்ப்போம். கருட பகவான் பல வகையான பாம்புகளின் நடுவில் இந்திரன் பாதுகாப்பாக வைத்திருந்த அமிர்த கலசத்தை கொணர்ந்தார். கடல் வழியாக நீர்த்தேக்கத்தை நோக்கி தனது இறக்கைகளால் அடிக்க கடல் நீர் இரண்டாக பிளந்தது. பிளவுண்டை இடைவெளி மூலமாக சூரிய கிரணங்கள் கூட பாதாளத்தில் விழவில்லையாம். அந்த நொடிப்பொழுதில், அதாவது அடித்த வேகத்தில் பிளந்தது சமுத்திரம். அந்த சூரிய கிரணங்கள் செல்லும் அந்த ஒளி பாதாளத்தில் விழும் அந்த வேகத்தை விட கருத்மா அந்த வேகத்தோடு சென்றானாம். இவர் பாதாளத்தில் சென்ற உடனே சமுத்திரம் மூடிக்கொண்டது. அப்படி கொள்ள வேண்டும். அதுதான் தாமத கிரஸ்தாகி வக்திர என்கிறார். நாகர்களோடு போரிட்டு வெற்றி கொண்டு அதற்குள் அங்குள்ள பாம்புகளையும் விழுங்கிவிட்டு கால் நகங்களின் இரத்தங்கள் தோய கரைகள் நீங்காமல் வந்து சேர்ந்தாராம். அது மட்டும் பாம்புகள் கக்கிய விஷம் மைக்குழம்பு போன்று இருந்ததால் கருத்மான் அதை கஸ்தூரி திலக்கமாக இட்டுக்கொண்டு தம் சுற்றத்தினர் சிறைப்பட்டு கிடக்கும் இடத்திற்கே திரும்பி வந்து சேர்ந்தார். அத்தனை க்ஷண நேரத்தில் நொடிப்பொழுதில் வந்து சேர்ந்தாராம். அதுதான் ரஸ்மிபிகி திக்மரஸ்மேஹே. ஒவ்வொரு பதம் பதமாக சுவாமி சாதித்தருளியுள்ள ஏற்றம் கருட பஞ்சாசத்தில். இதை சேவிப்பதால் நமக்கு உள்ள அனைத்து தோஷங்களும் அனைத்து கிரக தோஷங்களும் நீங்கும் என்பது சுவாமி தேசிகன் உயர்ந்த உள்ள கருத்தாக அமைந்துள்ளது. அவர் அனுபவ பூர்வமாக சாதித்தருளிய இந்த கருட பஞ்சாசத்து அவர் வாழ்வில் நன்றாக அனுபவித்து கருத்மான் துணையோடு அனைத்தும் சாதித்தருளியுள்ளார் என்பதற்கு இந்த ஸ்லோகம், அதுவும் இது முக்கியமான இந்த ஸ்லோகத்தில் எடுத்துக்காட்டு. அது மட்டும் பாம்புகள் கக்கிய விஷம் மைக்குழம்பு போன்று இருந்துதாம். எப்படி அவன் மூக்கில் தோய்ந்து இருந்துதாம். மேலே இந்த கருத்மானை சற்று சேவித்து அவன் மேலே எழுந்திரளி ஆரோகணித்து ஊர்வலம் வரும் பெருமானையும் சேவிப்போம் சற்று. నిత్యుడై నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడై ఉండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమై ఉండి బ్రహ్మమై ఉండు సంస్తుత్యుడి తిరువేంకటాద్రి విభుడు. నిత్యాత్ముడై ఉండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడై ఉండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమై ఉండి బ్రహ్మమై ఉండు సంస్తుత్యుడి తిరువేంకటాద్రి విభుడు. లోకంబులెల్ల నేలెడు నాతడే మూర్తి బ్రహ్మాదులెల్ల వెదకెడు నాతడే మూర్తి నిజమోక్షమీయజాలెడు నాతడే మూర్తి లోకైకహితుడు. ఏ మూర్తి లోకంబులెల్ల నేలెడు నాతడే మూర్తి బ్రహ్మాదులెల్ల వెదకెడు నాతడే మూర్తి నిజమోక్షమీయజాలెడు నాతడే మూర్తి లోకైకహితుడు. ఏ మూర్తి నిజమూర్తి ఏ మూర్తియునుగాడు ఏ మూర్తి త్రైమూర్తులేకమైనాయాతడే మూర్తి సర్వాత్ముడే మూర్తి పరమాత్ముడా మూర్తి తిరువేంకటాద్రి విభుడు. నిత్యాత్ముడై ఉండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడై ఉండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమై ఉండి బ్రహ్మమై ఉండు సంస్తుత్యుడి తిరువేంకటాద్రి విభుడు.
దేహమున నిన్నియును జన్మించెనే దేవు దేహమున నిన్నియును నణగె మరి ఏ దేవు విగ్రహం బి సకలమింతయును ఏ దేవు నేత్రంబులిన చంద్రులు ఏ దేవు దేహమున నిన్నియును జన్మించెనే దేవు దేహమున నిన్నియును నణగె మరి ఏ దేవు విగ్రహం బి సకలమింతయును ఏ దేవు నేత్రంబులిన చంద్రులు ఏ దేవుడి జీవులిన్నింటిలో నుండు నే దేవు చైతన్యమిన్నిటికి నాధారమే దేవుడవు వ్యక్తుడే దేవుడద్వందుడా దేవుడి వెంకటాద్రి విభుడు నిత్యాత్ముడైయుండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడైయుండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమైయుండి బ్రహ్మమైయుండు సంస్తుత్యుడి తిరువేంకటాద్రి విభుడు పాదయుగమిళయునాకాశంబు ఏ వేల్పు పాదకే శాంతం బనంతంబు ఏ వేల్పు నిశ్వాసమీ మహామారుతము ఏ వేల్పు నిజదాసులే పుణ్యులు ఏ వేల్పు పాదయుగమిళయునాకాశంబు ఏ వేల్పు పాదకే శాంతం బనంతంబు ఏ వేల్పు నిశ్వాసమీ మహామారుతము ఏ వేల్పు నిజదాసులీ పుణ్యులు ఏ వేల్పు సర్వేషుడే వేల్పు పరమేశుడే వేల్పు భువనైక హిత మనోభావకుడు ఏ వేల్పు కడు సూక్ష్మమే వేల్పు కడు ఘనము ఆ వేల్పు తిరువేంకటాద్రి విభుడు నిత్యాత్ముడైయుండి నిత్యుడై వెలుగొందు సత్యాత్ముడైయుండి సత్యమై తానుండు ప్రత్యక్షమైయుండి బ్రహ్మమైయుండు సంస్తుత్యుడి తిరువేంకటాద్రి విభుడు సంస్తుత్యుడి తిరువేంకటాద్రి విభుడు సంస్తుత్యుడి తిరువేంకటాద్రి విభుడు இவன் கைங்கரியம் புரியும் விதத்தில் ஆசனமாக திகழ்வது எப்படி என்று சாதித்தருளியுள்ளது. சற்று பார்ப்போம். பகவானுக்கு இருக்கையாக இருக்கும் அதாகில் இவர் மீது எழுந்தருளி இருந்து பறந்து செல்லும் சமயம் ஆசனமாக பெருமானின் திருமார்பில் எழுந்தருளி அதாவது இருக்கும் அந்த தாயாரின் திருவடி செம்பஞ்சு குழம்பு அதன் சிவந்த நிறம் பெருமானின் திருமார்பில் ஒரு மறு போன்று இருக்கின்றதாம். அதே போன்று கருத்மானுக்கும் இறக்கைகளுக்கு கீழே இரு பக்கமும் 2 மறு உண்டு. பெருமானுக்கு வாகனமாக இருக்கும் போது ஸ்ரீ வெங்கடவாணன் கருத்மானை இன்னும் வேகமாக பறக்க வேண்டும் என்றும் குறிப்பறிந்து செயல்பட வேண்டும் என்றும் இன்னாரை காப்பாற்ற வேண்டும் என்று திரும்ப வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அப்படி பறக்க வேண்டும் என்று சமிக்கை செய்வதற்காக கால்களால் குத்தி குத்தி இவனுக்கு ஒரு மறு ஏற்பட்டதாம் இறக்கைகளுக்கு கீழே. அதுவே இவனுக்கு பெருமானுக்கு தாயார் எப்படி திருமார்பில் எழுந்தருளி இருப்பது அவருடைய திருவடிகளின் செம்பஞ்சு குழம்பு அந்த திருமார்பில் திருமரு என்பது பரதத்துவம் அதாவது பரதத்துவ சின்னமாக அமைந்ததோ கருத்மானுக்கு பெருமானின் திருவடி அடையாளம் அது பரதத்துவ சின்னமாக அமைந்ததாம் கருத்மானுக்கு. இந்த குறிப்பை கருத்மானின் இறக்கைகளுக்கு கீழே சற்றே குத்தி குத்தி துரிதப்படுத்துவாராம் பெருமான். கஜேந்திர ஆழ்வானை ரட்சிக்கச் சென்றபோது நேர்ந்தது போல பெருமானின் திருவடிப்பட்ட இடம் ஸ்ரீ கருத்மானுக்கு இரு பக்கமும் மறு உண்டானதாம். இப்படி அத்தனை ஏற்றமுடையது, அதை உகந்து ஏற்றானாம் கருத்மான். அதுதான் இவ்விடத்தில் சொல்ல வந்தது. துவஜக கருட துவஜக என்று ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருநாமம் உண்டு. ஆலயங்கள் தோறும் கொடிக்கம்பத்தில் எழுந்தருளி இருப்பவர்
தேரின் மேலே உள்ள பட்டு வஸ்திரத்தில் கருடனின் உருவம், மேலும் எங்கு செல்வதானாலும் இவர் மேலே எழுந்தருளிச் செல்வது என்பது. ஆக இவ்வகையாலே துவஜமாக கொடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த கருத்மான். ஸ்ரீ நம்மாழ்வார் தானும் இக்கருத்தை 9ஆம் பத்து, அதாவது நம்மாழ்வார் சாதித்த கருத்தை தான் ஆளவந்தார் சாதித்தருளியுள்ளார். அந்த ஆளவந்தார் சாதித்தருளிய அந்த ஸ்லோகத்தின், அதாவது துவஜக என்ற அந்த சொல்லுக்கு உரிய பொருள் ஆழ்வாரின் பாசுரத்தில் இருந்துதான் அவர் மேற்கோள் காட்டி அருளியுள்ளார். அந்த பாசுரத்தை பார்ப்போம். 9ஆம் பத்து 2ஆம் திருமொழியில் காய்ச்சின பறவை ஊர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் மாசினம் மாலி மாலி மான் என்று அங்கு அவர் பட கனன்று முன் என்ற காய்ச்சினவேந்தே கதிர் முடியானே என்று விழிப்பும் முடியாத, அதாவது காய்ச்சினவேந்தே என்ற ஒரு திவ்யதலமும் உண்டு. திவ்யதலத்தின் பெருமானின் திருநாமம் காய்ச்சினவேந்தன். அப்படிப்பட்ட பெருமானை குறித்து சாதித்தருளியுள்ள பாசுரம் காய்ச்சின பறவை ஊர்ந்து என்று. காய்ச்சின பறவை இவனுக்காக எப்படி சிரமகந்தவனாக பெருமானுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடமோ என்று எப்பொழுதும் சினந்து கண்கள் சிவந்து அனைவரையும் உருட்டி உருட்டி என்று பார்த்து கொண்டே இவன் பரப்பானாம். மிகுந்த ரோஷம் மிக்கவன் இவன். கருடன் மேல் ஆரோகடித்து வீற்றிருக்கும் அழகை, எம்பெருமானின் அழகை பொன்மலையான மேருவின் சிகரத்திலே விளங்கும் மாரிகாலத்து வேகம் போலே பெருமான் தோற்றமளிப்பதாக. அதாவது மாரிகாலத்து வேகம் எப்படி இருக்கும்? கருத்து இருக்கும். இவனோ சிவந்த திருமேனி கருத்மான், அவன் மேலே கருத்த மேகம் போல பெருமான். எப்படி அழகான பொன்மலையான மேருவை ஸ்ரீ கருத்மானுடன், அதாகில் பெருமானின் விரோதியை கண்டவுடனே உஷ்ணமான கோபத்தை உடையவனாக அந்த கண்களில் தெரிக்கும்படியான உஷ்ணத்தை காட்டும் ஸ்ரீ கருத்மானை தனது கொடியாகவும் பெருமானை தன் முதுகில் இருக்கச் செய்யும் வாகனமாயும் இருக்கும் வினதா சுதனை மேன்மையான மேருமலையோடு ஒப்பிட்டு காட்டியுள்ளார் ஆழ்வார். இதுவே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ள பாசுரம், உயர்ந்த பாசுரம் இந்த கருத்மானை குறித்து. விதானமாக வினத்தை சிறுவன். விதானம் என்றால் மேலாப்பு, பூப்பந்தல். இதை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அழகுற தீன்தமிழில் வினத்தை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவான் என்றே சாதித்தருளியபடி பெருமானின் அவதார காலத்தில் அவனை விடாது அப்போதைக்கப்போது கைங்கரியம் செய்ய சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் விடாது பின்தொடர்பவனாக இருப்பான் இந்த கருத்மான். வியஜனம் என்றால் விசிறி. நேரத்திற்கு தக்கவாறு விசிறி கைங்கரியம் மிக அருகாமையில் இல்லாமலும் தொலை தூரத்திலும் இல்லாது எல்லா விதமாக காற்றை வீசும்படியாக செய்தல் இதமாக இருக்குமோ அதுபோல. பக்கத்திலிருந்து வீசினால் எப்படி இருக்கும்? சட்டென்று கை நீட்டின பட்டு பட்டு என்று படும். அது கூட இல்லாமல் தள்ளிலிருந்து வீசினால் காற்று வராது. அது அப்படி இல்லாது பெருமானுக்கு எப்படி அவன் சமிக்ஞை செய்கிறானோ, கண்களாலோ செய்கைகளாலோ செய்கிறானோ, அதை போல அவனுக்கு அருகாமையிலும் இல்லாது வெறு தொலைவிலும் இல்லாது காற்று மெல்ல நிதானமாக வீசி அவனுக்கு இதமாக இருக்கும்படியாக எந்த இடத்தில் இருந்தால் அவ்வித கைங்கரியம் அவனுக்கு செய்ய இயலுமோ அப்படி உணர்ந்து மனம் முகரும்படியாக செய்வானாம் கருத்மான். தையீமயக கருடனை வேதாத்மா விஹகேஸ்வரக என்றே ஸ்ரீ ஆளவந்தார் இக்காரியங்களாலே போற்றியுள்ளார். சுவாமி ஸ்ரீ தேசிகன் கருட பஞ்சாசத்தில் கருடனின் திருமேனியில் எந்தெந்த பாகத்தில் எந்தெந்த வேதங்கள் எப்படி அமைந்துள்ளன என்பதை விளக்கமாக சுவாமி ஸ்ரீ தேசிகன் கருட பஞ்சாசத்தில் ஸ்லோகத்தில் விரிவாக விளக்கமுற நன்றாக சாதித்தருளியுள்ளது. நன்றாக என்று சொல்வதற்கு அடியனுக்கு அருகதை இல்லை. ஆன்றோர்கள் உகந்து அதற்குரிய பொருள்களை நன்றாக விசதமாக சாதித்தருளியுடன் பொருளாக நேத்திரம் காயத்ரமோச்சே திரிவிருதி சவிசிரோ நாமதேயம் யஜோம்ஷி சந்தாம்சி அங்கானி திருஷ்ய ஆத்மபிஹி அஜனிஷபைஹி விக்கிரகோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோம ஆத்மனः அசௌ ப்ருஹதிதர கருத்தாதுசாம் நாதபுட்சः ஸ்வாச்சந்தியம் நஹ பிரசூதாம் ஸ்ருதி சதசிகர அபிஷ்டுதாத்மா கருத்மானு என்று ஒவ்வொரு விதமாக எப்படி எம்பெருமானுக்கு அவன் ஒவ்வொரு விதத்திலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரியும் விதத்தையே இப்படி வேதமே உருவானவர் கருத்மான். இவரை வானில் கண்டு சேவித்தாலும் அவரது குரலை கேட்டாலும் திவ்ய தேச ஆலயங்களில் பெருமானை சேவிக்கும் முன்பு இவரையே சேவித்தாலும் பலபடியாக தோஷங்கள் நீங்க பெற்று நன்மைகள் ஏற்படும். இத்துணை பெருமை வாய்ந்தவர் ஸ்ரீ கருத்மான். எல்லா திவ்ய தேசங்களிலும் பெருமானுக்கு எதிரில் தான் கருத்மான் சேவையாவதாக பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. அப்படித்தான் ஆகமங்களும் கூறுகின்றன. இந்த ஸ்லோகத்தின் முடிவில் கருத்மானின் சேவையை உயர்த்தி காட்டுவது துவதங்கிரி சம்மர்த்த கிடாங்க சோபினா என்றே ஸ்ரீ ஆளவந்தா சற்று முன்பு அந்த ஸ்லோகத்தில் சேவித்தோம். அது என்னவென்னால் கருத்மானின் ஏற்றத்தை கூறுகையில்
பெருமானின் திருவடி இணைகள் ஸ்ரீ கருத்மான் மீது அடிக்கடி அழுந்துவதால் ஏற்பட்ட காய்ப்பு தழும்பு என்று சொல்லுவோம் அல்லவா, அதை தனக்கு அழகை சேர்க்கிறது என்றே கருத்மான் உகந்து ஏற்றுக்கொள்கிறார். சற்று முன்பு சேவித்தோம். அதாவது எப்படி பெருமானுக்கு தாயார் மார்பிலே எழுந்தருளியுள்ள அடையாளமாக மறு இருக்கிறதோ, எம்பெருமானின் திருவடி பட்டு அதாவது சமிக்ஞை செய்து செய்து கருத்மானின் இறக்கைகளுக்கு கீழே 2 மறு ஏற்பட்டதாம். அது இவன் பரத்வ சின்னமாக கொண்டு கொண்டாடுகிறானாம் கருத்மான். கருடனின் பக்கங்களில் தாக்குவதால் எம்பெருமானின் திருவடிகள் ஏற்பட்ட வடுக்களும் தனக்கு ஏற்பட்ட செல்வம் என்றே கருத்மான் கொண்டாடுகின்றான். இத்துணை ஏற்றமுடைய திவ்ய தம்பதிகளின் திருவடிகளையே பிரார்த்தித்து அனைத்து பக்தர்களும் பலனை நன்றாக பெற வேண்டும். எப்படி பிராட்டி இவ்விடத்தில் இல்லையே, கருட சேவையில் இல்லை, எம்பெருமான் திருமார்பிலேயே இருக்கின்றாள், எழுந்தருளி இருக்கின்றாள். இருவரையும் சேர்ந்து அந்த மிதுனமே தனக்கு உத்தேசியமாக கருத்மான் சுமந்து கொண்டு திரிகின்றான். அதுவே தனக்கு பிராப்பியமாக கொண்டு, அதாவது தான் பெற்ற பலன் என்று கொண்டாடுகிறார். ஸ்ரீ கருத்மானின் ஏற்றத்தை ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்தில் சுவாமி ஸ்ரீ தேசிகன் மரதக பத்ததியில் சாதித்தருளியது. அது சற்று நன்றாக உணர்ந்து ஆன்றோர்களிடத்தில் உபதேசம் பெற வேண்டும். அத்துணை ஏற்றமுடைய பாசுரம். சாதாரணமாக பச்சை கற்களை கருட பச்சை என்றே போற்றியுள்ளனர். வந்தே காருத்மதிம் விருத்தியா மணிஸ்தோமைஷ பாதுகாம் யயா நித்தியம் துளசியேவ ஹரிதத்துவம் பிரகாஷத்தே. தூரத்தில் இருக்கும் 4 வரிதான் அந்த பாசுரம். பாதுகா சகஸ்திரத்தில் 400 கோடி அர்த்தங்கள் உள்ளது. அதில் தூரத்தில் இருக்கும் பக்தனும் நன்றாக சேவிக்க வேணும் என்பதாலேயே கருடன் மேல் பெருமாள் எழுந்தருளுகின்றான். பெருமான் சாற்றிக் கொண்டுள்ள ஸ்ரீ பாதுகா தேவியும் அதாவது பாதுகையும் இந்த உபகாரத்தை தான் அடியார்கள் பால் செய்து கொண்டிருக்கின்றாள். அழகான கருத்த பச்சை நிறக்கற்களுக்கு அபிமானியாக இருப்பவள் இந்த கருடன். அத்துணை உயர்த்தியான பச்சை மணியை பாதுகைகளை அலங்கரிப்பதால் பாதுகையும் உயர்ந்ததாக ஆகின்றது. கருடன் பாதுகை இரண்டிற்கும் துளசியுடன் ஓர் ஒற்றுமையும் உண்டு. ஹரிதத்துவம் பிரகாசனம் செய்வது என்பது. ஹரிதத்துவமாவது பசுமை. ஹரிதம் என்றால் பசுமைதானே. எத்தகைய பசுமை? பெருமானின் திருவடியினின்று ஏறுமுகமாக திருமுடி வரையில், அதாவது திருமுடி வரையில் சாற்றியிருக்கும் திருத்துழாயையும் அதன் பசுமை நிறத்தையும் தனிப்பெருமை பெற்ற ஏற்றமுடைய மனத்தையும் கண்டவுடனே இவள்தான் ஹரி என்று, இவன் நிறமோ கருத்த நீல நிறம், பசுமையும் சேர்ந்திருப்பதால் ஹரி நீல வர்ணமாக இருக்கும் இவள் இருப்பு என்கிறார். அதாவது கருத்மானோ பச்சை வர்ணம். மேலே விரிவாக சேவிப்போம். இந்த கோபுர சேவையும் துவஜஸ்தம்பமும் சேவித்து கருடாரூடனாக இருக்கும் பெருமானையும் சேவித்து மேலே இதன் பொருளை சேவிப்போம். జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను. జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను. జగదీశ్వరుడు వచ్చెను ఖగరాజు పైనికి గగన పథంబున, ఖగరాజు పైనికి గగన పథంబున నెగసి సురేంద్రుని నగరములో జొచ్చి జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను. జగదీశ్వరుడు వచ్చెను.
కేచరులు సంతసమొందగా సురలు వెరగునొందగా సమస్త కేచరులు సంతసమొందగా తరుణితో మురియుచు వన పారిజాతాఖ్య తరువు వాసన దిగంతరముల నీందగ జగదీశ్వరుడు వచ్చెను తరుణితో మురియుచు వన పారిజాతాఖ్య తరువు వాసన దిగంతరముల నిందగ జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను జగదీశ్వరుడు వచ్చెను కనకచేలము మెరయ సర్వాంగములను భూషణములురయ కనకచేలము మెరయ సర్వాంగములను భూషణములురయ మినమిన మెరసేటి మెరుపులతో నీల వనదము దిగజారి వచ్చనోయని నట్లు జగదీశ్వరుడు వచ్చెను మినమిన మెరసేటి మెరుపులతో నీల వనదము దిగజారి వచ్చనోయని నట్లు జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను జగదీశ్వరుడు వచ్చెను గురుశేషాచలవాసుడు నృసింహుడు తరిగొండ పురధాముడు గురుశేషాచలవాసుడు నృసింహుడు తరిగొండ పురధాముడు పరవాసుదేవుడు భవ్య ప్రభావుడు పరమ పవిత్రుడు పంకజనేత్రుడు జగదీశ్వరుడు వచ్చెను పరవాసుదేవుడు భవ్య ప్రభావుడు పరమ పవిత్రుడు పంకజనేత్రుడు జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను జగదీశ్వరుడు వచ్చెను ఖగరాజు పైనిక్కి గగన పథంబున ఖగరాజు పైనిక్కి గగన పథంబున నెగసి సురేంద్రుని నగరములో జొచ్చి జగదీశ్వరుడు వచ్చెను సత్యకు పారిజాతమును కొని తెచ్చెను జగదీశ్వరుడు వచ్చెను வேதபாகங்களை கருடனுக்கு அவயவங்களாக உள்ளது என்று சுவாமி தேசிகன் சாதித்த அந்த கருட பஞ்சாசத் ஸ்லோகத்தை மற்றொருமையில் சேவிப்போம். இதை சேவிப்பதால் அனைத்து தோஷங்களும் நீங்கும்,
நன்மைகள் ஏற்படும். மற்றுமுறை செவிமடுப்போம் பக்தர்களே. நேத்திரம் காயத்ரமோச்சே த்ரிவிருதிதி ச சிரோ நாமதேயம் யஜும்ஷி சந்தாம்சி அங்கானி திஷ்ண ஆத்மபிஹி அஜனிஷபைஹி விக்கிரஹோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத்மனः அசௌ ப்ருஹதிதர குர்தாத்ருசாம் நாதபுச்சः ஸ்வாச்சந்தியம் நஹ பிரசூதாம் ஸ்ருதி சதசிகரா விஷ்ணுதாத்மா கருத்மானு என்று நன்றாக செவிமடுக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தை. ஏனென்றால் சுவாமி தேசிகன் வரும் காலங்களில் கலியுகங்களில் கஷ்டங்கள் மேன்மேலும் தாக்கக்கூடும். அதை நிவர்த்திப்பது இந்த மாதிரி ஸ்லோகங்கள். அனைத்து வேத அர்த்தங்களையும் உட்புகுத்தி அந்த அர்த்தங்களை சேவிப்பதால் அர்த்தம் தெரியட்டும் தெரியாமல் போகட்டும், தெரிந்தவர்கள் சொல்லுவதால் அதை செவிமடுப்பதால் ஏற்படும் அனைத்து நன்மைகளையும் புகுத்தி அருளி செய்துள்ளார். ஒரு மிடராக சாதித்தருளியுள்ளார் சுவாமி தேசிகன். செவிமடுக்க வேண்டும். அர்த்தங்களையும் சற்று அகன்ற அர்த்தங்களா இல்லாவிடலும் ஏதோ ஸ்வல்பமாக சாதிப்பதை செவிமடுத்து அனைத்து பக்தர்களின் பலனை பெற வேண்டும். அதுதான் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கும் இந்த கருத்மானின் கருடர் சேவையும் அதன் ஏற்றம். பௌர்ணமி தினம் என்று நமக்கு காட்சியளிப்பது எதனால்? நம் பாப்பங்களை தீர்த்தவன் திருவடி நன்றாக பற்றி கொண்டு பலனை பெற வேண்டும், மேலும் பாப்பங்கள் நம்மை அணுகாதவாறு செய்து கொள்ள வேண்டும் என்று அதன் பொருட்டு ஆன்றோர்கள் சாதித்தருளிய இந்த ஸ்லோகத்தின் பொருளை சற்று சேவிப்போம். சிகராபிஷ்டுதாத்மா கருத்மான் என்று சாதிக்கிறார். அதன் பொருள், அதாவது முடிவு, சிகரம். கருட பகவானின் திருமேனியில் ஒவ்வொரு அவயவமும் வேதத்தின் பகுதியாக உள்ளது. ஸ்தோமம் எனப்படும் சாமவேத பாகம் அவருக்கு ஆத்மஸ்வரூபமாக உள்ளது. காயத்ரம் எனும் சாமம் அவருக்கு கண்ணாகவும், திரிவிருத்து என்ற சாமம் கருத்மானின் சிரசாகவும், யஜுர்வேதங்கள் கருத்மானுக்கு திருநாமங்களாகவும் விளங்குகின்றதாம். வேத சந்தசுகள் கை முதலிய அவயவங்களாகவும், திக்ஷ்ணம் என்பது சில யாகசாலையில் ரித்விக்குகள் அமர்ந்திருக்கும் இடங்களுக்கு எதிரே உள்ள வேள்வி மேடைகளுக்கு பெயர். அந்த வேள்வி மேடைகள் கருடனிய குழம்புகளாக இருக்கின்றது. ஏன் இதை வேள்வி இடமாக சாதித்தருளியுள்ளார்? வேள்வி நடக்கும் இடம் என்று நன்றாக வேதங்கள் ஓதி பலனை பெறுவதற்காக வன்றோம். அப்படி அவனுடைய திருவடியே அந்த வேள்வி மேடைகளாக, அதாவது கருடனுடைய குழம்பு அவ்வாறு விவரித்து அருளியுள்ளது. வாமதேவியம் எனும் சாமம் ஸ்ரீ கருத்மானின் திருமேனியாகவே உள்ளது. பிருகத்து ரதந்திரம் எனும் சாமங்கள் அவருக்கு சிறகுகளாக விளங்குகின்றன. ஆகவே ஆளவந்தார் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா என்று சாதித்தருளியுள்ளார். யஜ்ஞம் எனும் சாமம் கருத்மானின் வால் பகுதியாக இருந்து காற்றை கிடித்து கொண்டு வகுத்து கொண்டும் விரைந்து பறக்க உதவியாக உள்ளது. ஆகவே தான் கருத்மானை நாம் கண்டால் சேவிக்க வேண்டும். கருத்மானின் காற்று நம் மீது பட்டால் நம்ம மீது உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஏன் குழந்தைகளுக்கு உள்ள தோஷங்கள் கூட நிவர்த்தியாகும் என்பர். இப்படியாக வேதபாகங்கள் எல்லாமே கருத்மானின் திருமேனியின் பகுதிகளாக உள்ளன என்று வேதமே கூறுகின்றது. அதைத்தான் சுவாமி தேசிகனும் நன்றாக வகுத்து சாதித்துள்ளார் ஸ்லோக வடிவில். இப்படி வேதபாகங்களை தனது திருமேனியாக கொண்ட கருத்மானை, வேதத்தால் புகழப்பட்ட கருட பகவானை கண்டாலும், அவரது காற்று நம்மீது பட்டாலும், அவரது குரலை கேட்டாலும் நம் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி, தோஷங்கள் நீங்கி, நோய்கள் நீங்கி அல்லல் படாதவாறு இருக்கச் செய்யும் இந்த திருநாமம் அவருடைய திருவடிகள். ஆகவே தான் கருத்மான், கருடன் மற்ற வாகனங்களுக்கு சொல்லுவார்கள் அம்சவாகனம் என்று ஒவ்வொன்று சொல்வார்கள். ஆனால் கருட சேவை என்பது இவன் வாகனமாக இருந்தாலும் எம்பெருமான் கருடன் மேலே ஆரோகணித்து வருவதை கருட சேவை என்று தான் சொல்வார்கள். அதற்கு தான் ஏற்றம். வேதாத்மா விஹகேஸ்வரனாக இருப்பதால், வேதமே உருவாக கொண்டதால் கருட சேவை. அவனோடு சேர்த்து எப்படி வேதமே வேங்கடவாணனாக இருக்கும் பொழுது வேங்கடமே அந்த வேதத்தின் முழுக்க இருக்கும்படியாக இந்த மலையாகவும், இப்படிப்பட்ட உயர்ந்த இந்த மலையில் பெருமானை வெங்கடவாணனை சுமப்பவனும் அவன் அங்கங்களும் வேதங்களாக திகழ்கின்றன என்பதாலே நாம் கருட சேவை என்று சொல்கிறோம். மற்ற வாகனங்களுக்கு வாகனம் என்ற பெயர் உண்டு. ஆனால் கருத்மான் மீது எழுந்தருளும் பெருமானை கருட சேவை என்றே ஆன்றோர்கள் சாதித்தருளியுள்ளனர் ஆகமத்தில். அதை சற்று கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கருட பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ கோவிந்தனுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருந்து கொண்டு பல கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே தான் உற்சவ காலங்களில் கொடியேற்றம் நடந்த பிறகு ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பர். அப்படி ஏற்றமுடையவன் இவனுடைய காற்று, அந்த மந்திரம் உச்சாரணம் செய்யப்பட்ட அந்த படகம் கொடிமரத்தில் ஏறிய பிறகு அந்த காற்று, அந்த சக்தி
ஏனென்றால் வேதமே உருவானவன் அல்லவா. அந்த சக்தி அனைத்து பக்தர்களிடம் செல்ல வேண்டும், தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று ஆன்றோர்களின் உயர்ந்த கருத்து, ரிஷிகளின் உயர்ந்த கருத்து, உபனிஷத்துகளின் உயர்ந்த கருத்து, மேலே வேதங்களின் உயர்ந்த கருத்தாக அமைந்தது. இத்தனையும் அமைந்தது எப்படி? பெருமானின் ஆணையாலே தான். ஆகவே கொடியேற்றம் பிறகு ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதன் அர்த்தம் அனைத்து ஒரு மிழற்றாக அனைத்து பலன்களும் பக்தர்கள் பெற வேண்டும் என்பதாலே தான் இந்த உயரிய கருத்தை சொல்லியுள்ளனர். கருடன் ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்னும் 6 குணங்களை பூர்ணமாக பெற்று திகழ்பவர். 7 ஸ்வரங்களை உடைய சாமவேதத்தின் வடிவமாக உள்ளவர் இந்த கருத்மான். பகவத் அடியார்களை காப்பதற்கு அவ்வப்போது ஏற்ற வடிவனை கொண்டு அவதரித்து பக்தர்களை ரட்சிப்பவர் இந்த கருத்மான். சம்சார சாகரத்தில் இருக்கும் துக்கங்களையும் நாகதோஷங்களையும் இவரை காண்பதாலும் சேவிப்பதாலும் நீங்க பெற்று உய்வு பெறலாம் என்பதே சுவாமி தேசிகரின் உயர்ந்த கருத்தாக அமைந்த ஸ்லோகம் இது. இப்படி வேதமே உருவானவர் கருத்மான் என்று சேவித்தோம். இவரை வானில் கண்டு சேவித்தாலும் அவரது குரலை கேட்டாலும் திவ்ய தேச ஆலயங்களில் சேவிக்கும் முன்பு பெருமானை சேவித்தாலும், அதாவது அர்ச்சை திருமேனியாக பெருமானை சேவித்தாலும், வானத்தில் நேர்கொடு நேராக கருடனை சேவித்தாலும், அல்லது திவ்ய தேசங்களில் தோறும் எழுந்தருளிருக்கும் அர்ச்சை திருமேனியாக சேவித்தாலும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். பலபடியாக தோஷங்கள் நீங்க பெறுவோம், நன்மைகள் ஏற்படும். இத்துணை பெருமை வாய்ந்தவர் இந்த ஸ்ரீ கருத்மான். எல்லா திவ்ய தேசங்களின் பெருமானுக்கு எதிரில் தான் கருத்மான் சேவையாவதாக பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. நாம் கண்டுகொண்டுதானே இருக்கின்றோம். இந்த ஸ்லோகத்தின் முடிவில் கருத்மானின் சேவையை உயர்த்தி காட்டுவது தொதங்கிரி சம்மர்த்த கிடாங்க சோபினா என்றே ஸ்ரீ அளவந்தார் சற்று முன்பு சேவித்தோம். இப்பொழுது சேவிப்போம். பெருமான் கருத்மான் மீது எழுந்தருளியும் கோலத்தை அழகாக சேவிப்போம். அந்த திருவபிஷேகம் என்ன, மலர் மாலைகள் என்ன పట పట దేకులు బాగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను 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 ఇటు గరుడని నీవెక్కినను ఎగసిన గరుడని ఏపున ఖాయని జిగిదొలక సబుకు చేసినను ఎగసిన గరుడని ఏపున ఖాయని జిగిదొలక సబుకు చేసినను నిగమాంతంబులు నిగమ సంఘములు నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడ వడకే నిగమాంతంబులు నిగమ సంఘములు గగనము జగములు గడగడ వడకే ఇటు గరుడని నీవెక్కినను పట పట దేకులు బాగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను బిరుసుగ గరుడని పేరెము దోలుచు బెరసి నీవు కోపించినను సరుసనఖిలములు జర్జరితములై సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపున నలుగడ దిరదిరదిరిగే సరుసనఖిలములు జర్జరితములై తిరుపున నలుగడ దిరదిరదిరిగే ఇటు గరుడని నీవెక్కినను పట పట దేకులు బాగన పగిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీవెక్కినయపుడు
పల్లించిన నీ పసిడి గరుడని కెల్లున నీవెక్కినయపుడు ఝల్లని రాక్షస సమితి నీ మహిమ ఝల్లని రాక్షస సమితి నీ మహిమ వెల్లి మునుగుదురు వెంకటరమణ ఝల్లని రాక్షస సమితి నీ మహిమ వెల్లి మునుగుదురు వెంకటరమణ ఇటు గరుడని నీవెక్కినను పట పట దేకులు గణపదిలే ఇటు గరుడని నీవెక్కినను పట పట దేకులు గణపదిలే ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను ఇటు గరుడని నీవెక్కినను சம்மர்த்த கிழாங்க சோபினா என்றே கருத்மானின் ஏற்றத்தை கூறுகையில் பெருமானின் திருவடி இணைகள் ஸ்ரீ கருத்மானின் மீது அடிக்கடி அழுந்தப்படுவதால் ஏற்பட்ட காய்ப்பு தழும்பு பற்றி சற்றுமுன் சேவித்தோம். இப்படி கருடனை விரைவில் விரட்ட ஏய் என்று திருப்புகளால் கருடனின் பக்கங்களில் தாக்குவதால் ஏற்பட்ட வடுக்களும் தனக்கு ஏற்பட்ட செல்வம் என்றே கருத்மான் கொண்டாடுகிறார் என்று சற்று முன் சேவித்தோம். இத்துணை ஏற்றமுடைய திவ்ய தம்பதிகளின் திருவடிகளையே பிரார்த்தித்து பலன்களை பெற வேண்டும் என்பதே உயர்ந்த ஆன்றோர்களின் கருத்து. எப்படி திவ்ய தம்பதிகளின் அருளை பெறுவது? லக்ஷ்மியாக பதம் கௌஸ்துப சம்ஸ்கிருதம் ச ஸ்ரீவத்ச பூமி விமலம் விஷாலம் விபாதே வக்ஷோ வனமாலயா ஆட்யம் வனாத்ரிநாதஸ்ய சுந்தரஸ்ய என்ற சுந்தரபாகு ஸ்தவத்தில் சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வான் சாதித்தருளிய உயர்ந்த இந்த சேர்த்தியின் அழகை எப்படி நாம் பலனை பெறுவது, எளிதாக பெறுவது, கஷ்டப்படாமல் பெறுவது எப்படி? தாயாரின் துணையை கொண்டுதான் பெற வேண்டும் என்பதை ஆழ்வாரின் அதாவது ஆழ்வானின் உள்ள கருத்து திருவுள்ள கருத்து ஸ்ரீ கூரத்தாழ்வானின் திருவுள்ள கருத்து ஸ்ரீ பராசர பட்டரின் திருத்தகப்பனார் நேரடியாக ஸ்ரீ ராமானுஜரின் தோழமை உயர்ந்த தோழமை கொண்டவர், சிஷ்யனாகவும் இருந்தவர். இப்படிப்பட்டவர் லக்ஷ்மியாக பதம் கௌஸ்துப சம்ஸ்கிருதம் ச ஸ்ரீவத்ச பூமி விமலம் விஷாலம் மலம் அல்ல விமலம் விஷாலம் விபாதிவக்ஷோ வனமாலயா ஆட்யம் வனாத்ரி நாதஸ்ய சுந்தரஸ்ய சுந்தரஸ்ய சுந்தரம் என்றாலே அழகு சுசுந்தரஸ்ய தோஷமற்ற என்று சுந்தரஸ்ய என்று இருவிதமாக சுசுந்தரஸ்ய என்று சாதித்தருளியுள்ளதன் ஏற்றம் அது. தாயாரை என்றும் பிரியாத தன் திருமார்பிலேயை வைத்திருக்கும் சுந்தர தோளுடையானை ஸ்ரீ கூரத்தாழ்வான் அனுபவித்த சாதித்தருளிய ஸ்லோகம் உயர்ந்த ஸ்லோகம் இது. சுந்தர தோளுடையான் எங்க? திருவாலிரும் சோலையில் எழுந்தருளியிருக்கும் அழகன் அன்றோ சுந்தர தோளுடையான். இப்படி அவரை அனுபவித்து திருமாலிரும் சோலை அழகனை குறித்து ஸ்லோகம் இது. மாலிரும் சோலை அழகனின் திருமார்பு பொலிவுடன் விளங்கிற்று. காரணம் ஸ்ரீ லக்ஷ்மியா பதம் அதாவது அகலகில்லே நிறையவென்றும் மேலே பிராட்டி கூட இருப்பதாலேயே அலர் மேல் மங்கை உரை மார்பா என்றும் பூமார் திருமகள் புல்கிய மார்பா என்றும் ஆழ்வாரின் திருவாக்கின் அடியொற்றியே தாயாருக்கு உயர்ந்த சாந்தி நிகேதனமாக ஆயிற்றாம் இந்த எம்பெருமானின் திருமார்பு. அது என்ன சாந்தி நிகேதனம் என்று சாதித்தருளியுள்ளது? திருச்சுகனூர் சாந்த விமானத்தின் நிழலை காட்டிலும் சாந்த விமானத்தின் கீழே எழுந்தருளியிருப்பவர் ஸ்ரீ அலர்மேலமங்கை தாயார் ஸ்ரீ பத்மாவதி. அந்த நிலையை காட்டிலும் பெருமானின் திருமார்பு இவளுக்கு சாந்தி நிகேதனமாக ஆயிற்றாம். குருமா மணிப்பூன் குலாவி திகழும் திருமார்பு என்கிறபடியே கௌஸ்துப மாலையின் அலங்காரத்தோடு மேன்மை பெற்றது கண்டது. ஏறு திருவுடையான் அகையாலே தாயாரின் திருவடி செம்பஞ்சு குழம்பு பட்ட இடம் ஸ்ரீவத்சம் என்னும் திருவை மார்பிலே கொண்ட பெருமான் ஸ்ரீவெங்கடவன் ஆபாத சூடம் யா மாலா வனமாலையதி கத்தியதே என்கிறபடியே திருமுடி தொடங்கி திருவடியை அளவாக விளங்கிக் கொண்டிருக்கும் வனமாலையே அதைவிட எழிலுடன் எழுந்திருக்கும் எம் அம்மணி தாயார் ஸ்ரீ அலர்மேல் மங்கை பொன்மேனி பத்மாவதி தாயாரன்றோ. மேலும் மேலும் பொலிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாள் பெருமானின் திருமார்வுக்கு. இத்துணை ஏற்றமுடைய திவ்ய தம்பதிகளை அன்றோ கருடன் தன் தோளிலே தாங்கிக் கொண்டு எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான். அதை அன்றோ மித்திரமே உத்தேசியமாக கொண்டு அனைத்து வேதங்களும் ரிஷிகளும் பின்பு ஆழ்வாராதிகளும் அதை தொடர்ந்து இவை அனைத்துக்கும் அதாவது ஒரு உரையை சாதித்தருளிய ஆச்சாரியர்களின் அந்த உரைகளில் வெளிப்படுத்துவது எது? ஒரு மிதுரமே உத்தேசியமாக கொண்டு சேவிக்க வேண்டும் என்றுதானே.
அப்படி நாம் பலனை பெறுவதற்கு ஏற்றமானது திவ்ய தம்பதிகளின் திருவடி இணைகளையே. மேலே கருடன் பாதிகை இரண்டிலும் துளசியுடன் உள்ள அந்த பெருமையை சேவித்தோம். ஹரிதத்துவமாவது பசுமை, ஹரிதம் என்றால் பசுமை என்ற அனைத்து ஒரு பசுமையை நேர்ந்த நிறத்தை கொண்டவன் பெருமான். பசுமையான கருடன், பசுமையான மரகதம் பதித்த பாதுகை, இவை அனைத்தும் சேர்த்து இணைக்கும்படியான திருத்துழாய் மாலை, ஹரிநீர வர்ணமாக இருக்கும் இவன் இருப்பு, இவனுக்கு வாகனமாக ஸ்ரீ கருடனும் உகந்து அணியும் துளசியும் போலேவே இப்பாதுகையும் ஏற்றம் பெற்றதாக ஆயிற்று என்பதே சுவாமி ஸ்ரீ தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் சேவித்ததை மற்றுமுறை சேவித்தோம். இவ்விடத்தில் ஸ்ரீ கருடன் மீது ஆரோகணித்து ஏறும்போது பாதுகை அணிந்து திருவடியோடே எழுந்தருள்வதாலே பாதுகைக்கும் ஸ்ரீ கருடாழ்வாரின் சம்பந்தம் ஏற்படுகிறதாம். பச்சை மணி கற்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகை கருடமணியான மரதக பச்சை என்றழைக்கப்படும் கருத்மானோடு தோழமை கொண்டு ஹரிதத்துவமாயிற்றாம். எப்படி ஹரிதத்துவம்? இவன் பேரே ஹரி அல்லவா? இவனை உபாசிக்கும்படியான பாதுகை, இவன் திருவடியை அலங்கரிக்கும்படியான பாதுகை, அந்த பாதுகையோட அவனுடைய வாகனமாக இருக்கும்படியான மரகத பச்சை, அந்த இவனை போற்றும்படியான இந்த கருத்மான், இப்படி எல்லாம் ஒன்றாக சேர்ந்ததாலே மொத்தமும் சேர்ந்து சோபிதமாக சமுதாய சோபையாக ஹரிதத்துவம் என்கிறார் சுவாமி தேசிகன். இவரே இருவருமே பகவானுக்கு கைங்கரிய விருத்தி செய்பவர்கள். எது பாதிகையும் ஸ்ரீ கருத்மானும் என்னே சுவாமியின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. இத்துணை ஏற்றமிகு திருவேங்கட மாமலை பெருமான் வராகவதார காரியம் முடிந்து பூமி பிராட்டியை, அதாவது பூமியான பூமி பிராட்டியை புகந்து எடுத்து ரட்சித்து ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூமியில் பரதகண்டத்தில் தான் வந்து தங்குவதற்கு என்று ஓர் இடம், அப்பிராகிருதமான ஸ்தலத்தை இந்த பூமியில் நிறுவினான். எப்படி? இந்த பூமியான தாயாரை காப்பாற்றி அவளோடு சேர்ந்து இருக்க வேணும், சேர்த்தீரே இருக்க வேண்டும் என்னும்படியாக இந்த திருமலையை தேர்ந்தெடுத்தானாம். ஏழு மலைகளை படுகளாக, அதாகில் 7 மலையாக ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து பெயர்த்தெடுத்து பூமியில் நட்டு ஸ்ரீ லக்ஷ்மி வராக நயனாராகவும் உட்கார்ந்து கொண்டான் இவ்விடத்தில். ஆக திருமலையே ஸ்ரீவைகுண்டம் போல ஆயிற்று என்று சொல்லும். ஸ்ரீவைகுண்டத்தின் ஒரு பகுதியே சிறிது பூமியில் 7 மலையாக திருவேங்கடமலையாக எழுந்தருளியுள்ளது என்று கூறுவர்கள் பூர்வர்கள். ஸ்ரீவைகுண்டம் என்பது உயர்ந்தது. அதை காட்டிலும் இந்த திருமலை மேலும் உயர்ந்ததாக கருதப்பட்டது. ஏனென்றால் ஓடி திரிந்து விளையாடிய பெருமானும் பிராட்டியும் ஓடித்திருந்து விளையாடிய இடமாக இங்கே இந்த பூமியில் நாம் காணும் வண்ணம், பக்தர்கள் சென்று வணங்கும் வண்ணம், பக்தர்கள் சென்று வணங்குவதை நன்றாக கண்டு களிக்கும் தேவர்கள் கூடும் இடமாக, அனைத்தும் ஒருங்கே இணைந்த இடமாக விளங்குவது இந்த திருமலை. ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்று பெருமானுக்கு 2 பேரும் சொத்துக்கள் இருக்கிறதாம். பெரும் சொத்துக்கள் எது? என்ன சொத்துக்கள்? நித்திய விபூதி என்னும் ஸ்ரீவைகுண்டம், லீலா விபூதி என்னும் இந்த பூமி. இப்போது இது போதாது என்று திருமலை வாசத்தாலே அதுவும் ஒரு விபூதியாக, ஒரு சொத்தாக இவனுக்கு பூமியாக அமைந்ததாம். தன் அடியார்களோடு என்றும் கலந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறானாம். பரமபதத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திய சூரிகளோடே இருப்பது இருப்பு. மேலே இவ்விடத்தில் நித்திய சௌரிகளோட தேவர்களோட, அதுவல்லாது அதற்கு மேலே இவன் உகந்த அடியார்களோட கூடியிருக்கும் இடமான இந்த திருமலையே அவனுக்கு உகந்த இடமாக ஆயிற்றாம். நித்திய சூரிகளின் தொல்லைகள் அதை பார்க்காது கன்றுகளை தேடி அலையும் தாய்ப்பசு போன்று ஸ்ரீ வைகுண்ட வாசத்தை விரக்தியாக ஏற்பட்டு அதை விடுத்து இந்த திருமலை மீது நமக்காக மட்டுமே திவ்ய தம்பதிகளாக நின்று கொண்டு இருக்கின்றார்கள். வாத்சல்ய குணநிதியான ஸ்ரீ கோவிந்த தாமோதரன் நம்மோடு ஆனந்தத்தை கொண்டாடவே ஆனந்த விமானத்தின் கீழே நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அது போதாதென்று பௌர்ணமி தோறும் நமக்காக இந்த கருத்மான் மீது கருட சேவையாக எழுந்தருளி குலுங்கி குலுங்கி ஆடி அசங்கி கொண்டு ஆடி ஆடி நம் அகங்கள் கரையும்படியாக ஆடிக்கொண்டு வருகின்றான் இந்த ஏழுமலை ஆண்டான். மேலே இந்த ஆளும் அழகை கண்டு சேவித்து சற்று அனுபவிப்போம் அன்பர்களே. श्रीमन्नारायण
ஸ்ரீமன்னாராயண 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 நிஷேபாரவே சரணு ஸ்ரீமன்னாராயண 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 நிஷேபாரவே சரணு ஸ்ரீமன்னாராயண 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 நிஷிபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண 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 நிஷிபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண 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 நிஷிபாதமே சரணு கமலா சக்தி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேஷண கமலா சக்தி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேஷண கமலா சக்தி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேஷண கமலாசனஹித கருட கமல ஸ்ரீ கமலநாபனி பத கமலமே சரணு கமலாசனஹித கருட கமல ஸ்ரீ கமலநாபனி பத கமலமே சரணு ஸ்ரீமன்னாராயண 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 நிஷிபாதமே சரணு परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमात्मा परमाणु रूप श्री तिरुवेंकटगिरि देवा परमात्मा परमाणु रूप श्री तिरुवेंकटगिरि देव शरणु श्रीमन्नारायण 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 निश्रीपादमे शरणु ஆனந்த விமானத்தின் கீழே நமக்காக காத்து கொண்டிருக்கிறான் இந்த பெருமான். அது மட்டுமல்லாது இப்போது கருடாருடனாக பூர்ண நிலவில் எழுந்தருளியாகிவிட்டது எம்பெருமான் நமக்காக. கோவிந்த நாமத்தை உச்சரிக்கும் அடியார்கள் படும் பாட்டை கண்டு ரட்சிக்கவே இங்கு நின்று கொண்டிருக்கின்றான். சலிக்காமல் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கும் அடியார்கள் ஒவ்வொரு வருடத்திலும் ஸ்ரீ வெங்கடேசன் காட்டும் அன்புதான் அவனை நிகரில் புகழான் என்றும் மூன்றாம் உலகமான பக்தர்கள் இங்கு எழுந்தருளியுள்ளார்கள். கூடியுள்ளனர் அவனை கண்டு கொண்டு இருக்க. அடியார்கள் குழுமி இருக்கும் இடமான திருமலையை தனதாக்கிக் கொண்டு
உலகம் மூன்றுடையாய் என்று நம்மாழ்வாரின் ஈரச் சொற்களுக்கு ஆட்பட்டவனாகின்றான் நம் வெங்கடவாணன். வேறு எந்த திவ்ய தேசத்திற்கும் இல்லாத மூன்றாம் உலகம் உடையவன் என்ற பெருமை நம் கார்மேக வண்ணனாம் ஸ்ரீ கோவிந்தனுக்கே உரியது. உயரிய சொத்து இது. அடியார்களுக்கு என்றே ஏற்பட்ட உலகம் இந்த திருமலை. ஷேண்உயர் திருவேங்கடத்தையும் திருவேங்கடத்தின் கண்ணுரையும் அந்த திருவேங்கடநாதனையும் என்று சேவித்தால் சென்று சேவிக்க வேண்டும். சேவித்தால் என்ன, சேவிக்க வேண்டும். அதற்கு பலனையும் அளிப்பான், சேவிக்கக்கூடிய அனுகிரகத்தையும் செய்வான். இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது வேங்கடவாணன் கருத்மானின் மீது நன்றாக ஆரோகணித்து ஊர்வலம் கண்டருளிக் கொண்டிருப்பதை நாம் காணும் பாக்கியம். இந்த பாப்பங்கள் தொலைந்ததால்தான் நாம் இதை கண்டு கொண்டிருக்கிறோம். சுவாமி சாதித்தருளிய திருவேங்கடத்து அந்தாதியில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சாதித்தருளியுள்ளது திருவேங்கடத்து அந்தாதி என்னும் ஒரு நூல். திருமந்திரம் இல்லை, சங்காழி இல்லை, திருமண் இல்லை, தருமம் திறம் ஒன்றும் செய்தறீர் செம்பொன் தானவனை மருமம் திறங்க பிளந்தான் வடமலை வாரம் செல்லீர் கருமம் திரண்டதை எத்தால் களையக் கருதிதிரே. எப்படி செலுத்த முடியும்? நம்முடைய கருமங்களை நிவர்த்திக்க முடியும்? எந்த நல்ல செயல்களும் வேதத்தில் சொல்லப்பட்ட வர்ண ஆசிரம தர்மங்களை நாம் கடைப்பிடிப்போம் இல்லை. எப்படி நாம் தேறுவது? எப்படி நாம் செய்யும் பாப்பங்களை தொலைப்பது? ஆன்றோர்களிடத்தே மந்திர உபதேசம் பெறுவதில்லை. நமது தோள்களிலே சங்கு சக்கர தரணம் இல்லை. போனால் போகட்டும், திருமண் காப்புத்தான் இட்டுக்கொள்வது உண்டா? அதுவும் அடியோடு இல்லை. அவரவர்களுக்கு உரிய தர்மம் என்றும் சாஸ்திரம் என்றும் உண்டே, அதையும் செய்வது இல்லவே இல்லை. கர்வம் மிகுந்த ஹிரண்யனின் மார்பை பிளந்த ஸ்ரீ யோக நரசிம்மன் கோயில் கொண்டுள்ள வடவேங்கடமலை சென்று சேவிப்பீர்களோ? அல்லது அது கூடவா செய்ய இயலாது? அப்படியானால் மூட்டையாக சேர்த்து வைத்த கர்மாக்கள் எப்படி தொலைப்பீர்கள் என்றே சுவாமி பாரித்தருளிய இந்த ஒரு தமிழ் வெண்பா. இந்த குறை தீர இப்போது நம் பொருட்டு நம் குறைகளை தீர வெங்கடவாணன் நரசிம்மனாக, கண்ணனாக, ராமனாக, வாமனனாக என்று எல்லாம் ஒரு சேர உருக்கொண்டு இவ்விடத்தில் கருத்மான் மீது ஆரோகணித்து திவ்ய சேவையை நமக்கு தந்தருள நாமும் கண்டு கழித்து கொண்டிருக்கோம். மலையப்பன் காட்சி தந்து அனைத்து பாப்ப கூட்டங்களையும் கடித்து விட்டான், தீனில் தூசாக்கி விட்டான். வானவர் கோனடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து என்று பெருமான் என்றும் நம் பக்கலில் துணையிருந்து நல்வழியையும் காட்டியருள்வான் என்பதில் எம்மியும் சந்தேகம் இல்லை. ஆகையிலே அனைத்து சன்னதிகளிலும் பெருமான் சன்னதிக்கு எதிர்க்கே கருத்மான் எழுந்தருளியிருப்பது, பெருமானின் திருக்குறிப்பை உணர்ந்து அடியார்களை ரட்சிக்கவே இவன் எழுந்தருளியிருப்பது, ஸ்ரீவைக்குண்டத்தில் நித்தியசூரிகள் பெருமானுக்கு கைங்கரியம் புரிய சித்தமாக இருக்க அர்ச்சை மூர்த்திகள் எதிரில் கொலுவிருந்து அர்ச்சை திருமேனியை சேவித்து பலனையும் பெற விரும்பும் அடியார்களை ரட்சிக்க சித்தமாக இருப்பான் இந்த கருத்மான். ஆகவே உயரிய ஸ்தானத்தை பெருமான் அளித்துள்ளார் இவனுக்கு. ஸ்ரீ கருத்மான் இருவர் சேர்த்தியிலேயே கைங்கரியம் விதானத்தை உணர்ந்து கைங்கரிய ருச்சியோடு ஆழங்கால் பட்டவர். மிதுனத்தின் மேன்மையை நன்றாக உணர்ந்தவர் இவர். இப்படி ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் பூர்வ சதகத்தில் ஸ்ரீ பராச்சரபட்டர் பெருமானுக்கு கைங்கரியம் புரியும் இந்த கருத்மானையும் குறித்து சாதித்தருளிய ஸ்லோகத்தில் ஸ்ருதிமயம் அதிஹர்ஷ பிரச்சய ஸ்மேர வக்திரம் மணிமுகுரம் இவாக்ரே மங்களம் ரங்கதாம்னக சரணம் அபிகதாக ஸ்வயத்ர ரூபஸ்வரூப ஸ்வகுணம் அஹிமதர்ஷி மோததே ரங்கசாயி என்று சாதித்தருளியுள்ளார். இந்த ஸ்லோகத்தின் பொருளை சேவித்து பெருமானை சேவித்து மேலே பார்ப்போம். ఎక్కడని ఉద్యోగమెటు విచ్చేసేవయ్యా ఇక్కువని మహిమకును ఎవ్వరెదురయ్యా ఎక్కడని ఉద్యోగమెటు విచ్చేసేవయ్యా ఇక్కువని మహిమకును ఎవ్వరెదురయ్యా
సురసుక్కి ఎక్కడ నీ ఉద్యోగమెటు విచ్చే సేవయ్య ఎక్కువ నీ మహిమకును ఎవ్వరెదురయ్యా గరుడనిపై నీవు కడుపేరెములువార ధర జలధరుల అమృతములు గరుడనిపై నీవు కడుపేరెములువార ధర జలధరుల అమృతములు నిరతి కంసాదుల నెత్తురు తేరులు పారే పరులు నీకెదిరిన పగ ఎల్లా తీరే ఎక్కడ నీ ఉద్యోగమెటు విచ్చే సేవయ్య ఎక్కువ నీ మహిమకును ఎవ్వరెదురయ్యా బంగారు గరుడనిపై నీవు వీధులేగా చెంగట శ్రీ వెంకటేశ సిరులు మోగే బంగారు గరుడనిపై నీవు వీధులేగా చెంగట శ్రీ వెంకటేశ సిరులు మోగే సంగతి అలమేలంగా సంతసాన విర్రవీగే పొంగారు దేవదుందు భులుపై వాగే ఎక్కడ నీ ఉద్యోగమెటు విచ్చే సేవయ్య ఎక్కువ నీ మహిమకును ఎవ్వరెదురయ్యా ఎక్కడ నీ ఉద్యోగమెటు విచ్చే సేవయ్య ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் பூர்வ சதகத்தில் ஸ்ரீ பராசரபட்டர் சாதித்தருளிய அதாவது பெருமானை சுமக்கும் இந்த கருத்மானையும் குறித்து ஸ்ருதிமயம் அதிஹர்ஷ பிரச்ரயஸ்மேர வக்திரம் மணிமுகுரம் இவாக்ரே மங்களம் ரங்கதாம்னः சரணம் அபிகதாக ஸ்மயத்ர ரூபஸ்வரூப ஸ்வகுணம் அஹிமதர்ஷி மோதத்தே ரங்கசாயி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதன் திருமுன்பே ஆஜானுபாகுவாக ஓங்கி உயர்ந்து காணப்படும் பெரிய திருவடி ஸ்ரீ பராசரபட்டர் சேவித்து எழுகின்றார். ஸ்ருதிமயமான கருடன் வேதஸ்வரூபியாக எழுந்தருளியுள்ளான். இவ்விடத்தில் வேதாத்மா விகஹேஸ்வரகா என்கிறார் அளவந்தார். இக்கருத்தை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எனும் மகனீயர் திருவரங்கத்து மாலை எனும் நூலில் ஸ்ரீ கருடனின் வேதஸ்வரூபம் என்பதை சிரஞ்சேதனன் வழிதேகன் சிறையின் சிறை பதங்கள் தரந்தோள்கள் ஊறு வடிவம் பெயர் யசுர் சாமமும் பரந்தே தமது அடியார்களுக்குள்ள பாவங்கள் பாற்றியருள் சுரந்தே அளிக்கும் அரங்கர் மூர்த்தி சுவணனுக்கே என்கிற சுவணன் என்றார். இவ்விடத்தில் இந்த கருத்மானை சாதிப்பது அவனை குறித்து சொல்வது. இதன் பொருள் விளக்கத்தை சற்று முன் கருட பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் சாதித்துடைய ஸ்லோகத்தில் சேவித்தோம். அதன் பொருள் அதனுடைய மாற்ற தமிழ் என்பாதான் எது என்று பார்ப்போம். இடைவிடாது பெருமானை அர்ச்சையை திருமேனியை கண்ணார கண்டு அனுபவிக்கப் பெற்ற பெருமகிழ்ச்சியும் வினயமும் திருமுக மண்டலத்திலே நன்றாக வெளிப்படுகிறது கருத்மானுக்கு. பெருமாளின் அவனிடத்தே உள்ள கைங்கரியத்திலேயே ஆழங்கால் பட்டிருக்கும் கருத்மானின் திருவடி இணைகள் என்றும் அடியார்களின் துயர் தீர்க்கும் இணையடிகளாக என்றும் இருக்கும் என்பதே சுவாமி பிள்ளை ஐயங்காரின்
ஒரு கருத்துள்ள வெண்பாவாக அமைந்துள்ளது. இப்படி கருத்மானின் ஏற்றத்தை முடியானே என்னும் பதிகத்தில் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தாலே கண்களால் காண வரும் கொல் என்று ஆசையால் மண் கொண்ட வாமனன் ஏற மகிழ்ந்து செல் பண் கொண்ட புள்ளின் சிறகொலியை பாவித்து திண்கொள்வோர்க்கும் கிடந்து என் செவிகளே என்று சாதித்தொழியுள்ளார். அது என்ன பண் கொண்ட புல்? தமது ஒவ்வொரு இந்திரியமும் எம்பெருமானை அனுபவித்து பற்றி இருக்க மற்ற இந்திரியங்களும் பகவானை அனுபவிக்க வழிகின்றது என்கிறார் ஆழ்வார். கண்களால் காணவும் வேண்டும், பார்க்கவும் வேணும் பகவான் புல்லரை சரணம். புல்லரசனாம் திருவடியின் மீது ஏறிக்கொண்டு எழுந்தருள்வதையும் அந்த அழகையும் லாவண்யத்தையும் எம்பெருமானை சுமந்து கொண்ட வைனதேயன் மகிழ்ச்சி பொங்க சிறகுகள் படபடவென்று அடித்துக்கொண்டு விரைந்தோடி வரும் அழகையும் இந்த ஒலியையும் கருடாரூடனாக எழுந்திருளும் அந்த அழகையும் பெருமான் எழுந்திருளும் அந்த அழகையும் தன் இந்திரியங்கள் மகிழ்வோடு அனுபவித்து போந்ததாக சாதித்தருளியுள்ள பாசுரம். அதுவும் வாமனனாக சாதித்தருளியுள்ளார். அதாவது 2 நாட்களுக்கு முன்பு நாம் சேவித்த அந்த ஜேஷ்டாபிஷேகம் வாமனனாகவே, அந்த அபிஷேகத்தை கண்டருளும் பெருமானை வாமனனாகவே அனைத்து சாஸ்திரங்களும் ஆகமங்களும் விவரித்தருளியுள்ளது. அதை போலத்தான் இவ்விடத்திலும் வாமனனாக ஆழ்வார் நன்றாக அனுபவித்துள்ளார். வாமனனாக ஜேஷ்டாபிஷேகத்தை கண்டருளி மேலே மற்றொரு மறுதினமே பௌர்ணமி தினத்தன்று எம்பெருமான் கருடாரூடனாக எழுந்தருளுவது என்பது அனைத்தும் அடுத்தடுத்து பக்தர்கள் கொடுப்பினையாக அமைந்துள்ளது. ஆகவே இந்த பாசுரத்தை எடுத்துக்கொண்டது. இந்த நிலையில்தானே நாமும் உள்ளோம். க்ஷணம் கண் சிமிட்டினால் கூட எங்கே வேறு திசை சென்று விடுவானோ பெருமான் இந்த மலையப்ப சுவாமி, எந்த பக்தனின் கோவிந்தநாம கூக்குரல் கேட்ட இடத்திலே திரும்பி நிற்பானோ என்று கைப்பொருள் நழுவினால் கூட மாறாது கண்கொட்டாது ஆர்த்தியோடு அர்த்தத்தோடு பக்தியோடு ஏழுமலை அப்பனை வைத்த கண் வாங்காது கூப்பிய கையோடு சேவித்து கொண்டிருப்பது. ஆகவே தானே 3வது விபூதியாக எம்பெருமான் உகந்து எழுந்தருளியுள்ள இடமாக இது அமைகின்றது. இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருப்பது அத்தனை பக்த கூட்டங்கள். இப்படி எம்பெருமானை கண்டு கழிக்க வேண்டும் என்று திக்குதோறும் திசைதோறும் கண் வாங்காது அவனையே கண்டு கொண்டிருக்கும். எங்கே திரும்புவான், எங்கே பார்க்கலாம், எங்கே சென்று சேவிக்கலாம் என்று ஆர்த்தியோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். பண் கொண்ட புல் என்கிறபடியே பகவானின் திருக்குறிப்பறிந்து செயல்படும் பண்புட்ட புல். பண்பட்ட என்றால் என்ன, பண்பட்டது என்றால் என்ன? நன்ற அனுபவம் வாய்ந்த பண்பட்ட நிலம் என்கிறார். நன்றாக செறிந்த நிலம், செழுமை நிறைந்த நிலம் என்று கொள்ள வேண்டும். செழுமை, நிலத்திற்கு செழுமை, பக்தர்களுக்கு என்ன செழுமை? பக்தியில் நல்ல பண்பட்டவர்கள், இவனிடத்திலே சேர்ந்து பக்தியை மட்டுமே நினைவில் கொண்டவர்கள், புத்தியில் கொண்டவர்கள், இவனை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையே மட்டும் உடையவர்கள், வேறு எந்த எண்ணமும் அவர்களிடத்தில் இருக்காது. ஆகவே பண்பட்ட பக்தர்கள், பண்பட்ட பக்தர்களை காண பெருமான் பண்பட்ட புல்லின் மீது ஆரோகணித்து அனைவருக்கும் பண்பட்ட பக்தர்களுக்காக இந்த 3ஆம் விபூதியில் அவர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே பண்பட்ட புல் இந்த கருடன், பண்பட்டவர்கள் இந்த பக்தர்கள். அது என்ன பண்கொண்ட புல்? ஒரு வாகனத்திற்குள்ள அனைத்து லட்சணங்களையும் கொண்டவன். பிருகத்ர தந்திரம் முதலிய சாமங்களை தனது சிறகுகளாக வடிவாக உள்ளவன் புல். ஸ்ரீ அளவந்தார் ஸ்ரீ சதுஸ்லோகியில் வேதாத்மா விஹகேஸ்வரகா என்று சற்று முன் சேவித்தும் அதுபோன்றேதான் இது. கருத்மான் அனைத்தும் அவன் திரு உருவமே வேதமயம். இவர் மீது பெருமான் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் கருத்மான் என்று இவர் மீதும் தவழ்ந்த காற்று பக்தர்கள் மீதும் தவழும் அல்லவா? அதுவே பல தோஷங்களுக்கு நிவர்த்தியாகிறது. ஆக இருவரும் அர்ச்சை திருமேனியாக இருந்தாலும் அந்த திருமேனியில் பட்ட காற்று சுகந்தம் அனைத்து பக்தர்களையும் தழுவிச் செல்கின்றது. ஆகவன்றோ இந்த தழுவிச் செல்லும் காற்று அனைத்து பக்தர்களின் தோஷங்களை நிவர்த்திக்கிறது என்கிறார். இப்பொழுது ஆச்சாரிய பெருமான் அத்தனை குழாங்களோடும் இப்பொழுது எம்பெருமான் திருமுன்பு எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ சின்னஜீயர் பெரியஜீயர் என்று இருவரும் கோஷ்டிகளோடு எழுந்தருளிக் கொண்டிருக்கும் இந்த அழகையும் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே பல தோஷங்களுக்கு நிவர்த்தியாகும். அந்த காற்றினால் அந்த காற்று நம்மேல் படுவதால் சின்னத்திரையில் காண்பவர்களுக்கும் அந்த குறையே இல்லை. நமக்கு தொலைநோக்கும் இல்லை. நாம் அருகே காணும்படியான தொலைக்காட்சி வல்லுநர்கள் நன்றாக சின்னத்திரையில் காணும்படியாக உதவுகின்றனர் அல்லவா? அதுவே நமக்கு கண் பெற்ற பேறு. காற்று மேலே படும் தொடு உணர்ச்சியாக இருந்தால் என்ன,
கண்களால் காண்பன் நான் என்று ஆழ்வார் திருவாக்கை போல கண்டு அனுபவிப்பதும் ஓர் ஏற்றமே, அதுவும் ஓர் இந்திரியந்தானே. மகிழ்வோடு மனநிறைவோடு அடுத்த வருடம் நேரில் பார்க்கலாம் என்று. ஏன் அடுத்த வருடம் கூட இல்லை, அடுத்த மாதமே பௌர்ணமி தினத்தன்று வந்து சேரும்படியாக பகவான் அனுகிரகிப்பான், சேவிக்கலாம். பகவானுக்கு வாகனமாகவும் இருந்து இவன் திருக்குறுப்பை உணர்ந்து வாசுதேவத் தொருவான இவன் திருவடி நிழலை பற்றி இருக்கும் பாகவதர்களின் விரோதிகளையும் கொன்று களைப்பவன் இந்த கருத்மான். ஸ்ரீ நம்மாழ்வார் 5ஆம் பத்தில் கடல் ஞானம் பதிகத்தில் கொடியான் இலங்கை செற்றேனே என்றும் கொடிய புள்ளுடையவன் ஏற்றங்கொலோ என்று பக்தர்களின் விரோதிகளுக்கு மிருத்யு, அதாவது அவர்களுக்கு யமனாக இருப்பவன், அடியார்களின் விரோதிகளுக்கு யமனாக இருப்பவன் இந்த கருத்மான் என்று சாதித்தருளியுள்ளார். அடியார்களின் வினை தீர்க்கும் மருந்தாக இருக்கும் எம்பெருவானுக்கு அடியார்களின் விரோதிகளுக்கு யமனாக திகழும் அந்த கருத்மானே வாகனமாக அமைந்துள்ளது ஒரு ஏற்றம். துன்புற்று இருக்கும் அடியார்களை காக்க கோவிந்தன் வந்து கொண்டிருக்கின்றான் என்று ஆசா லேசமுடைய பக்தர்களுக்கு காட்டிக் கொடுக்க தூரத்தில் இருப்பார்க்கும் தெரியும்படியாக கருட புல்கொடி காற்றில் தவழ்ந்த வண்ணமாக பக்தர்களுக்கு அபயம் அளிப்பதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த கருடன் மேலே எழுந்தருளிக் கொண்டிருக்கிறான் பெருமான். சற்று சேவித்து மேலே அர்த்த விசேஷங்களை சேவிப்போம். மேலும் பல உள்ளன. సర్వేశ్వర
மேலே கருடப் புட்கொடி காற்றில் தவழ்ந்த வண்ணமாக பக்தர்களுக்கு அபயமளிப்பதாக இருக்கும் என்னும் கருத்துப்பட இலங்கையை செற்றவனே என்று மற்றொரு முறை சுவாமி நம்மாழ்வார் சாதித்தருளியுள்ளார். இலங்கையை செற்றவனே என்னும் பின்னும் மலங்கொள் புள்ளுயர்த்தா என்னும் உள்ளம் மலங்க எவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்று இவளே என்று ஆடி ஆடி பதிகத்தில் மற்றொரு பாசுரத்தில் சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் சாதித்தருளியுள்ளது. பக்தர்களின் வீடாய் தீர்க்க பக்தர்களின் விடா என்ன? அவர்கள் வேண்டுதல் பெருமானை குறித்து வேண்டுவது. இவ்வுலகில் இருக்கும் வரை வாழ்நாள் வரை அவர்களுக்கு தேவையானதை யாரிடம் பெறுவார்கள்? தந்தை தாயிடமே தானே பெறுவார்கள். அதை தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். தங்கள் விடாய் தீர்த்து அவர்கள் ஆசையை தீர்த்து வைப்பவன் இந்த வேங்கடவாணன். அதை தீர்க்கவே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறான். பகவான் அபயம் அளிக்க வருவதை எடுத்துச் சொல்லும்படியான குணத்தை உடையவன், திருவை உடையவன், எப்போதும் பகவத் அனுபவத்தாலே தாசதீய வேஷத்தை உடையவன், பெரிய திருவடி எனப்படும் ஸ்ரீ கருத்மான். தாசத்துவம் என்றால் கருத்மானைத்தான் செய்ய அதாவது முன்னம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி சேஷத்துவம், அவனுக்கு கைங்கரியம் அடிமை புரிவதில் ஆதி முதலிலிருந்து செய்பவன் ஆதி சேஷன் என்று இருவரையும் தனதாக்கி கொண்டவன் இந்த பெருமான். ஒருவருக்கு ஒருவர் விரோதம், ஆனால் பெருமானின் கைங்கரியத்தில் இருவரும் ஒத்ததாக கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். எம்பெருமானின் குறிப்பறிந்து செயல்படும் தாசன் அடிமை இந்த கருத்மான். ஆக நம்மாழ்வாரும் பட்சிகளையே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருத்தி பக்தர்கள் பொருட்டு கோவிந்த மாதவனுக்கு தூது அனுப்பி தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று பிரானிடத்திலே பிரார்த்திக்கிறார். பகவத் அடியார்களாம் நிழலும் அடிதாருமாக இருப்பவரும் சாயை போல பாடவல்லார்களான ஆச்சாரிய சிரேஷ்டர்களையும் சேர்ப்பாரையை பட்சிகளாக்கி பாசுரமிட்டு வேண்டியதை வைகல் பூங்கழிவாய் பதிகத்தில், அதாவது சுவாமி நம்மாழ்வார் வேண்டியதை ஆச்சாரிய தூதாக அனுப்பி பெருமானை தான் அணுக வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று பாரிப்பை ஆச்சாரியர்கள் மூலமாக சேர்ப்பாரை பெருமானையும் பக்தர்களையும் சேர்ப்பவர்கள் ஆச்சாரியர்கள். ஆகவே சேர்ப்பாரையே பட்சிகளாக்கி கொண்டார் என்று சுவாமி பிள்ளை உலகாரின் சாதித்தருளியுள்ளது இந்த ஒரு வார்த்தை. அதுதான் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பெருமானிடத்தில் நம்மையும் சேர்க்கும்படியான இந்த ஆச்சாரிய சுவாமிகள், வேத கோஷ்டிகள் அனைத்தும் இந்த பொருளாலே பொருள் விளங்கச் செய்யும்படியான அந்த கோஷத்தோடு நாம் வேண்டுவதை பெருமான் செவிமடுக்கச் செய்கிறார்கள் என்று பொருள். ஆர்தரக்ஷணத்வாரா தூது விடுத்தது இந்த வைகல் பூங்கழிவா என்னும் பதிகத்தில். அதாகில் தனது கவலையை தீர்த்து ரட்சிக்க வேண்டி தன் மனக்குறைகளை பொன்னுலகையும் புவனியை ஆளும் நன்னல புள்ளினன்களான ஆச்சாரியனிடத்திலும் தெரிவித்து எம்பெருமானிடத்தை பிரார்த்திக்கச் சொன்ன பதிகம் இது. அதில் ஒரு பாசுரம் சுவை மிக்கது. இந்த கருடாருடனாக எழுந்திருடும் பகவானை காணும்போது தோன்றியது, இங்குள்ள பக்தர்களும் ஏறு திருவுடையானின் அருளை நிச்சயம் பெறுவார்கள் என்று பக்ஷிராஜன் நம் முன்னே மலையப்பனை நிறுத்தி வைக்க நம்மை அதாவது சேவிக்க செய்யும்படியான இந்த நிலையை உருவாக்கி தந்த பெருமான் இருக்க என்ன குறை வரப்போகிறது இந்த பக்தர்களுக்கு? வேறு கொண்டு உமையான் இறந்தேன் வெறிவண்டினங்காள் தேரு நீர் பம்பை வடபாலை திருவன்வண்டூர் மாறில் போர் அரக்கன் மதில் நீரெழ சற்று உகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உழல் என்மீன்களே என்று சாதித்தருளியுள்ளார். அருகால் சிறுவண்டுகளை தூதுபடுகிறார் ஆழ்வார். பராங்குசனாகியான ஆழ்வார் இந்த அருகால சிறுவண்டை ஏன் என்றால் 6 குணங்களுடைய ஆச்சாரியர்கள் என்று சொல்வார்கள். ஆகவே அருகால சிறுவண்டு சிறு வண்டு, அது அந்த வண்டுக்கு 6 கால்கள் உண்டு. அதை தூதுவிடுகிறார். தெளிவுற்ற தண்ணீரை உடைய பம்பை நதி தீரத்தில் திருவன்வண்டூர் என்னும் திவ்யதலம் மலையாள திவ்யதேசம் உள்ளது. அப்பெருமானை குறித்த பாசுரம் இது. அதாகில் பெருமானுக்கு பிரிவின் துயர் தெரியாதாம். கள்ள மாதவன் எப்படி தெரியாது? ஆக பிரிவின் துன்பமறிந்த தாயார் சீதா பிராட்டியோடு பகவான் சேர்ந்திருக்கும் போது சேர்த்தியிலேயே காரியம் பலிக்கும் என்றபடி ரக்ஷய வர்க்கத்தில், அதாவது இவனுடைய ஒரு அருளை எதிர்பார்க்கும் வர்க்கத்தில் எத்தனையோ பேர் இருப்பார்கள், எத்தனையோ பக்தர்கள் இருக்கின்றார்கள். ராவணனின் மதில்களை தூசுப்படும்படியாக அடித்து மனமிழ்ந்து அரசாட்சியை விபீஷண ஆழ்வாருக்கு அளித்த ஏறு சேவகனான் ஸ்ரீராமனுக்கு ரஷ்ய வர்க்கத்திலே கடைசியாக பராங்குச நாயகி அதாவது நம்மாழ்வார் இருக்க சீதையோடு கூடிய சேர்த்தியிலேயே பிரார்த்தியுங்கோள் என்று ஆழ்வார் வண்ணினங்களை சாதித்து
அதாவது வேண்டி பிரார்த்தித்து தூது விடுகிறார். இதைதானே சேர்த்திலே நாம் சேவிக்க வேண்டும் என்று இந்த ஆழ்வாரின் அந்த திருவாக்குப்படியே கூரத்தாழ்வார் சாதித்த சற்று முன் சேவித்த அந்த ஸ்லோகம் கூறிற்று நமக்கு சுந்தரபாகுஸ்தவத்தில். அதே போன்று இவ்விடத்திலே பக்ஷிராஜனை பிரார்த்தித்து பலன்களை பெற்று மகிழலாம். மேலே கருடாருடனாக வந்து கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்த விதத்தை சுவாமி ஸ்ரீ தேசிகன் மும்மணி கோவையில் பெற்றனை நீயே மற்றொழுதெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வார் நின்னாலன்றி மன்னார் இன்பம் நின் பொருட்டு நீ என் பொருட்டில்லை நின்னுரு நின்று விண்ணுரு தோன்றும் நின்தனக்கு நிகர் நின்னடி அடைவார் நின்பாலன்றி அன்பால் உய்யார் வாரணம் மழைக்க வந்த காரணமே என்று முத்தாய்ப்பா சாதித்துள்ளார். வாரணம் என்றால் கஜேந்திர ஆழ்வான் அல்லவா? அவன் அழைக்க கருடாருடனாக யானை ரட்சிக்க வந்தான். இந்த யானை முதலியால் பிடிக்கப்பட்டு நின்ற குளக்கரைக்கு தேடி வந்தவன் இந்த பெருமான். யானையின் குரலை கேட்டு கருடனின் வேகமே போதவில்லை. இவனுக்கு வேகமாக பறக்கச் சொல்லி விஜயனின் இறக்கைகளுக்கு கீழே திருவடிகளால் குத்தினானாம். விரைந்து செல்ல பர சீக்கிரம் பர என்று. இவன் வேகம் கூட போதவில்லை பகவானுக்கு. ஒரு கட்டத்தில் பொறுக்க மாட்டாத கஜேந்திர வரதன் தானே கீழிறங்கி கருடன் மேலிருந்து கீழிறங்கி கருத்மானையும் தூக்கி கொண்டு ஓடினானாம். பக்தவத்சலன் இவன் கருடனை விட்டு ஓடவில்லை. பாவம், இத்தனை தூரம் தன்னை சுமந்து கொண்டு வந்தானே என்று மனமுருகி கருடனையும் தூக்கி கொண்டு கஜேந்திர ஆழ்வானை ரட்சிக்க வேண்டும் என்று அத்துணை பாரிப்பு. என்ன செய்வது? நமக்கே சில சமயங்கள் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது என்ன செய்கின்றோம் தெரியாது செய்விடுவோம். அதுபோல எம்பெருமானும் இந்த ரட்சி வர்க்கத்தில் இருப்பான் அல்லவா? அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றான் குலுங்கி. இதை சேவித்துவிட்டு மேலே இந்த கஜேந்திர ஆழ்வாரின் மோட்சத்தை சற்று சேவிப்போம் ஆழ்வாரின் திருவாக்குகளாலே.
శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖ మర్దన గోవింద గోవింద హరి గోవింద
గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పక్షివాహన గోవింద పాండవ ప్రియనే గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద మధుసూదన హరి గోవింద మహిమ స్వరూప గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ